நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்கூட்டியோ இல்லை பைக்கோ வந்து வாங்கினீங்கன்னா ஷோரூம்காரங்க வந்து உங்களை ஃப்ரீ சர்வீஸ் பண்ண சொல்லி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மறந்தால் கூட அவங்க மறக்காமல் உங்களை ஞாபகப்படுத்துவாங்க. நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறதுல அவனுக்கு என்ன லாபம், நம்ம மேலே அவனுக்கு என்னங்க அக்கறை, இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளை பற்றி சில விஷயங்கள்லாம் கடைக்காரர் சொல்லுவார். அது எல்லாமே உண்மையாக இருந்து அந்த பொருள் உங்களை திருப்திப்படுத்தினா நீங்கள் அந்த பொருள் தரமான பொருள்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? இப்போது அந்த பொருள் வந்து எவ்வளோ காலம் தரமாக இருக்குது அப்படின்னு கணிக்கிறது தான் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங். ஒரு பொருளோட லைஃப் டைம் அப்புறம் வாரண்டி பீரியட் இது எல்லாமே வந்து இந்த ரிலையபிலிட்டி டெஸ்டிங் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா அது வந்து 1 year வாரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வாஷிங் மிஷினில் 5 years வாரண்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரிலையபிலிட்டி டெஸ்டிங் பண்ணி தான் இந்த 1 year 5 years அப்படிங்கிறது எல்லாமே கணிக்கிறாங்க. எந்த ஒரு பொருளையுமே நம்மளால் 100% பர்ஃபெக்டாக தயாரிக்கவே முடியாது. அப்படி தயாரிக்கும் போது சின்ன சின்ன ஃபெயிலியரில் வரதான் செய்யும். ஆனால் அந்த ஃபெயிலியர் எவ்வளவு வரும், எந்த அளவில் வரும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். அப்படி கணிக்கிறதுக்கு ரிலையபிலிட்டி டெஸ்டிங் பயன்படுத்துகிறாங்க. இந்த ரிலையபிலிட்டி டெஸ்டிங் பயன்படுத்தி ஃபெயிலியரை 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ஃபெயிலியர், கான்ஸ்டன்ட் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வியர் அவுட் ஃபெயிலியர். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபெயிலியரில் முதல் வகை பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் மார்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபேண்ட்டுங்கிற வார்த்தை குழந்தையை குறிக்குது. இது வந்து ஆரம்ப கால ஃபெயிலியரை குறிக்கிறது. இப்போ மனுஷ வாழ்க்கையில் வந்து நமக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக நோய் தாக்கும். நமக்கு வயசாக ஆக நோயோட தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் வர ஃபெயிலியர் எல்லாமே இன்ஃபேண்ட் மார்டிலிட்டின்னு சொல்லி குறிக்கிறாங்க. இதுவே முதுமை காலத்தில் வர ஃபெயிலியர்லாம் பார்த்தீங்கன்னா வியர் அவுட் ஃபெயிலியர்ங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. அது எப்படின்னா நல்லா உழைச்சி நல்ல தேய்மானெல்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறம் வர ஃபெயிலியர், அதிகமான நோயெல்லாம் மனுஷனுக்கு வருது பார்த்தீங்களா? அதே போல் எந்த ஒரு பொருளுமே வந்து அந்த ஆயுட்காலம் முடிகிற நேரத்தில் வந்து அதுக்கு அதிகமான ஃபெயிலியர்லாம் வரும். ஸோ அதெல்லாமே வியர் அவுட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அதில் தேய்மானத்தை குறிக்குது. ஸோ முதல் வகையான ஃபெயிலியர் இன்ஃபேண்ட் மார்டிலிட்டிக்கும் 3வது வகையை சேர்ந்த வியர் அவுட் ஃபெயிலியருக்கும் நடுவில் இடைப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கான்ஸ்டன்ட் ஃபெயிலியர் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வர ஃபெயிலியர் எல்லாமே கான்ஸ்டன்ட் ஃபெயிலியர்னு சொல்லி 2வது வகையை சேர்ந்தது. இந்த ஃபெயிலியருக்கும் நம்ம வண்டி சர்வீஸ்க்கும் என்ன சம்மந்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த வண்டியை தயாரிக்கிற மேனுஃபேக்சர் எல்லாருமே வந்து ரிலையபிலிட்டி டெஸ்டிங் செஞ்சுருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு மாடலுக்கும் அவங்க ரிலையபிலிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் டேட்டா கிடச்சிருக்கும். அந்த டெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வண்டி வந்து இந்த டைம் பீரியடில் வந்து ஃபெயிலியர் ஆகும், இத்தனை கிலோமீட்டர் ரன் ஆச்சுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வரும், செகண்ட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் டேட்டா கிடச்சிருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் டேட்டாவை பயன்படுத்தி தான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் எல்லாமே செட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இதில் 3 வகையான ஃபெயிலியர் இருக்கே, அப்போ முதல் வகை ஃபெயிலியர் மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்கன்னா அதுதான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இப்போ ஒரு வண்டி நீங்கள் பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் வாங்கி அது லைஃப் முடிய போகுது. அப்போ வர ஃபெயிலியர் வந்து நீங்களே அது கண்டுக்க மாட்டீங்க. சரி பரவாயில்ல, வண்டி இத்தனை வருஷமாக வந்துருச்சு அதெல்லாம் ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாதானம் அடைஞ்சிருவீங்க. அதே ஒரு புது வண்டி வாங்குறீங்க, வாங்கின ஒரு மாதத்துலையோ இல்லை வந்து 2 மாதத்துலையோ பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு கோவம் வரும்ல. ஸோ அதனால் வந்து எந்த கம்பெனியுமே வந்து அவங்களுக்கு இந்த வியர் அவுட் ஃபெயிலியரை வந்து அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே எதில் இருக்குன்னா இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி தான் ரொம்ப இருக்கும். ஏன்னா இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ஃபெயிலியர் தான் வந்து கஸ்டமர் ரொம்ப பாதிக்கும், அந்த கஸ்டமருக்கு அதிகமான கோபத்தை ஏற்படுத்தும். அதனால எல்லா கம்பெனியுமே வந்து இந்த இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ஃபெயிலியர் வந்து கஸ்டமரை பாதிக்காமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி சர்வீஸ்னு ஒரு ஸ்கீம் உருவாக்கி ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சர்வீஸ்லாம் ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து அதில் வந்து உங்கள் வண்டியை செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாமல் அது சில சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்திருக்கும், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் உருவாகிருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சர்வீஸில் கண்டுபிடிச்சு அது சரி பண்ணிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ் முடிஞ்ச வண்டி வரும்போதும் அதில் நிறைய ஃபெயிலியரில் வந்து அவங்க சால்வ் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை சரி பண்ணனால அந்த இன்ஃபேண்ட் மார்டிலிட்டி ஃபெயிலியரை வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து வண்டி சர்வீஸ்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வண்டி சர்வீஸ் பின்னாடி பெரிய ரகசியமே இதுதான். இது போல வேற ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.